சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். அவரோட அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போவுமே என்னை வந்து ஒரு மெய் சிலுக்க வச்ச ஒரு வளர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட ஷோஸெல்லாம் இப்போவும் நம்ம யூடியூப்லேயெல்லாம் பார்க்கும்போது நம்மளே அறியாமல் நம்ம நிறையா சிரிப்போம். நம்மளுக்கு எப்பாவது சேடாக இருக்குது, நம்ம ஏதாவது டவுனாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம அந்த வீடியோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சிரிப்பு வந்து ஒரு மாதிரி நம்ம குதூகலமாக மாறிடுவோம். அந்த மாதிரி அவரோட காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவர் பேசின விஷயங்கள் நிறையா விஷயங்கள் வந்து ஸ்டேஜில் ரசிக்க வைக்கும் நம்மளைய. அதுவும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தையெல்லாம் வந்து அவர் அந்த காமெடியாக சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இப்படி கூட ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னுங்கிற மாதிரி கூட தோணும். நம்ம எல்லாத்தோட மனசுலையுமே இப்போ கூட ஒரு நிற்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டா, அவர் வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு சிஎம் ஃபங்க்ஷனில் வந்து அவர் இன்வைட் பண்ணும்போது அவர் வந்து இந்த தம்பி இல்லாமல் இவர் படம் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது அஜித் சார் வந்து குலுங்கி குலுங்கி சிரிப்பார். அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் நம்ம மைண்டில் எந்த அளவுக்கு நிற்கிறாரோ அதை விட அதிகமாகவே வந்து அஜித் சாரோட அந்த ஸ்மைல் வந்து நம்ம மைண்டில் நிற்கும். இப்போ அவரோட வளர்ச்சி அப்படின்னுங்கிறது அமரன் படம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அவருடைய ஆக்டிங்லேருந்து அவரோட எல்லா ஸ்கில்லுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் அப்படின்னுங்கிறத தாண்டி அமரன் படத்தில் அப்படியே அந்த முகுந்த் வரதராஜன் நடித்த மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு பதிவு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு போயிருக்கார். அவர் இன்னும் நிறையா படங்கள் நடிக்கணும், இதே மாதிரி பல வெற்றிகளை தரணும், நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னுங்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன்.